அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். எனது வாரிசுகள் தங்க காசுகளுக்கோ வெள்ளி காசுகளுக்கோ வாரிசாக மாட்டார்கள். என் மனைவியின் குடும்ப செலவுக்கு பின்பு, எனது பணியாளரின் ஊதியத்துக்கு பின்பு நான் விட்டு சென்றவை பொது நிதியை சேரும். எனது வாரிசுகளை சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். நூல் புகாரி 2776, 3096, 6729. நபிகள் நாயகத்தின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த மாமனிதரின் அப்பழுக்கற்ற தன்மையை பறைசாற்றுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பின் அவர்களின் உற்ற தோழர் அபூபக்கர் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அவர்களிடம் நபிகள் நாயகத்தின் மகள் ஃபாத்திமா வந்தார்கள். தமது தந்தை விட்டு சென்ற கைபர், பதக் போன்ற ஆகிய பகுதிகளில் உள்ள நிலங்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அபூபக்கரிடம் கேட்டார்கள். எனக்கு யாரும் வாரிசாக முடியாது, நான் விட்டு சென்ற யாவும் பொது உடைமையாகும் என்று உங்கள் தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே அதை உம்மிடம் தர இயலாது. நபிகள் நாயகத்தின் மகளாகிய நீங்கள் எனது எல்லா உறவினர்களை விடவும் விருப்பமானவராக இருக்கிறீர்கள். ஆயினும் நான் தர மறுப்பதற்கு காரணம் நபிகள் நாயகத்தின் கட்டளை தான் என்று கூறி மறுத்துவிட்டார்கள். நூல் புகாரி 3093, 3094, 3712, 4034, 4036. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தும் தமது அற்பமான சொத்துக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது உடைமையாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் அவர்களின் மனைவியர் தமக்குரிய வாரிசு உரிமையை ஜனாதிபதி அபூபக்கரிடம் கேட்டு பெறுவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்ப திட்டமிட்டனர். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனக்கு யாரும் வாரிசாக முடியாது, நான் விட்டு சென்றவை பொது நிதியில் சேர்க்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லையா என்று கேட்டுவிட்டு அம்முயற்சியை கைவிட வைத்தார்கள். நூல் புகாரி 6730. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கைர்.